குமரனுக்காக அந்த குமரனுக்காக அடுத்து முருகனை நாமத்தை உச்சரித்து காத்துக் கொண்டிருக்கிற தமிழ் கடவுள் தமிழுக்கென்ற திரைப்பட சிறப்பு சத்தமிழ் நாடு முதலில் இந்த தேர்மந்த பாகித காதல் என்று சொல்கிறீங்க. தமிழை பேச பேச எப்படி சுவை கொடுக்கிறது அது போல முருகப்பெருமன் நாமத்தை மனதால் நினைத்தாலே முக்தி பெறும் என்ற காரணத்தினால் அழைக்க வேண்டிய முருகனை செய்யுட சிறப்பான ஒரு காவல் யாருக்கு என்று சொல்கிறீங்க. எப்படி அழைத்தால் வருவார் முருகக்கடவுள், எப்படி அழைத்தாலும் வருவார் என்ற காரணத்தாலே அழைக்கலாமா முருகப்பெருமானை? அழகான அழகான பழனி மலையாண்டவா, அழகான பழனி மலையாண்டவா, உள்ளே அணுகினமோ காரவன் வேலவா, அழகான பழனி மலை ஆண்டவா, உள்ளே அணுகினமோ காரவன் வேலவா, வலிமையில் நாதனே பாவலி வேலனே, வலிமையில் நாதனே பாவலி வேலனே, வரவேண்டும் மகனீரே முருகையனே, முருகா 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 முருகா, அழகான பழனி மலை ஆண்டவா, அருகிடமோ பாடவனே வேலவா, வெள்ளித்திரு வெட்டி வடிவேலு உள்ளது தோற்றமே, வெள்ளித்திரு வெட்டி வடிவேலு உள்ளது தோற்றமே, வெள்ளை மயிலே வேலு அருகே நெஞ்சம் காணவே, வெள்ளித்திரு வெட்டி வடிவேலு உள்ளது தோற்றமே, வெள்ளை மயிலே வேலு அருகே நெஞ்சம் காணவே, எதிராலும் ஆண்டவன் எதிர் வேலவா, இனியாரும் ஆண்டவனே இது வேலவா, எலியேலே இந்த காலம் அருகாமையா, முருகா 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 முருகா, அழகான பழனி மலை ஆண்டவா, உள்ளே அருகிடமோ பாடவனே வேலவா, நல்ல நிலவரை நாடி பெறுகிற நல்லருள் செய்வார், நல்ல நிலவரை நாடி பெறுகிற நல்லருள் செய்வார், இங்கதெல்லாம் உடனே தருகிற திருவருள் புரிவார், நல்ல நிலவரை நாடி பெறுகிற நல்லருள் செய்வார், இங்கதெல்லாம் உடனே தருகிற திருவருள் புரிவார், உலகில் நீ வேறில்லை தெய்வ தந்தையா, உலகில் நீ வேறில்லை தெய்வம் தந்தையா, உலகால ஆண்டவன் நீதானையா, முருகா 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 முருகா, அழகான பழனி மலை ஆண்டவா, உள்ளே அருகிடமோ பாடவனே வேலவா, வலிமையில் நாதனே பாவலி வேலனே, வலிமையில் நாதனே பாவலி வேலனே, வரவேண்டும் மகனீரே முருகையனே, முருகா 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 முருகா. நன்றி 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 நன்றி. கை தட்டி உற்சாகப்படுத்தி அன்பு உள்ளங்கள் அத்தனை பேருக்கு நன்றி நன்றி தெரிவித்துக் கொண்டு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐம்பகை நகரில் குறிஞ்சாலத்தை ஆளுகின்ற நம்பிராஜனுக்கும் நங்க மோகனிக்கும் வல்லற்ப மகளாக பிறந்து சீரோட சிறப்போடு வாழ்ந்து ஒரு வேலை உங்களுக்கு யார் வந்து ஆதிபராசத்தை வணங்கி ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரம் செய்ய போகும் காரியம் என்ன காரியம்? நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும், அது நன்மையை வந்தே முடியும். நினைப்பதில் நல்லதாக இருந்தா நடப்பதை திரும்பி நன்மையாக நடக்கும் என்று வரி உங்க சொல்லிக்கிறேங்க. அவள் என்று ஒரு ஆசிரியர் எதை கொடுக்க நினைக்கிறாரோ எந்த மனிதனாலையும் தடுக்க முடியாது, எதை தடுக்க வேண்டும் நினைக்கிறாரோ எந்த மனிதனாலையும் கொடுக்கவே முடியாது என்று சொல்கிறேங்க. நாட்டுக்கே தலைவன் என்னுடைய தந்தை நம்பிராஜன் தலைவனா இருக்கிற அவரு எங்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பை போட்டு கொடுத்திருக்கிறார். அப்படி என்ன பொறுப்பு? என்ன பொறுப்பு? காவல் என்ற பொறுப்பு, தலைமை பதவி. எதற்கு காவல் எதற்கு தலைமை அப்படின்னா, காவல்ல பிரயோஜனமான காவல் இருக்கு. நாட்டை காப்பது ஒரு இதோ, ஊரை காப்பது ஒரு இதோ, வீட்டை காப்பது ஒரு இதோ, அதோடு சேர்ந்து காட்டுக்கு சென்று 2 திரைகளுக்கு காவல் காப்பது. அப்ப அப்பா இப்ப எங்க போக சொன்னார்? எங்க போகணும்? காட்டுக்கு போகணும். காட்டுக்கு 2 திரைகள் கருவினை செலுத்த வைத்து 2 திரைகளுக்கு சிறப்பான முறையில் காவல் செய்யணும். தந்தைக்கு நல்ல பேர் எடுக்கணும், தெய்வத்திற்கு தொண்டு செய்யணும், நாட்டு மக்களுக்கு சிறப்பு சேர்க்கணும். முடிந்தால் நல்ல பேர் எடுக்க வேண்டும், முடியவில்லை என்றால் உள்ள பேரை காப்பாத்துக்கணும். ஏன்னா பேர் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல, அந்த பேரை தக்க வச்சுக்கிறதுக்கு பல விதத்துல போராட்டம் என்றது கண்டிப்பா வேணும்.
அதான பெரிய விஷயம். ஆமா. பேர் யார் வேணாலும் எடுத்துடலாம், ஆனா அந்த பேரை தக்க வச்சுக்கணுமே. அப்படிங்கும் போது இந்த கடத்தல் பாருங்க, ஒரு சின்ன சந்தேகம். 7 பேர் இருக்காது. சாப்பிட்டு 7 பேர் இருக்காங்க. யாரு? உடன்பிறவா சகோதரர்கள். அவர்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாத ஒரு பதவியை, ஒரு பெருமையை ஒரு வளர்ப்பு மகள் என்கிட்ட பெண்ணுகிட்ட கொடுத்துருக்காருன்னா, அப்ப ஆண்களுக்கு காவல் பார்க்க தெரியுமா தெரியாதா? ஆண்களுக்கு காவல் பார்க்க தெரியாம கிடையாது. அப்புறம் என்ன அவங்கள்ட்ட கொடுக்க வேண்டியதுனே? ஆண்கள் பாப்பாங்க. ஏன் கொடுக்கலாம்ல? இல்ல கொடுக்கலாம் தான். ஏன் அந்த பொறுப்பை அவங்க கொடுக்கல அப்படின்னா, அவங்க கொஞ்சம் லேட், அது என்ன சொல்றது, தாமதமாக. சரி பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப இருக்கிற வேலையை பார்ப்போம். ஆமா, இருக்கிற வேலை என்ன வேலை? என்ன வேலையோ அந்த வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை பார்ப்பாங்க. சரி, எப்ப பார்த்தாலும் நம்ம தான் பார்க்க போறோம். அந்த கடைக்கு இந்த கடைக்கெல்லாம் போயிட்டு, எந்த கடைக்கு? சும்மா பொருள் வாங்குறதுக்கு. ஆமா, போயிட்டு அப்புறமா பாத்துக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் ஆண்களுக்கு உண்டு. ஆனா பெண்களுக்கு அது அல்ல. எந்த வேலையை சொல்கிறார்களோ அதை சிறப்பான முறையில் செய்து முடிக்கணும். செய்து முடிக்கிற வரைக்கும் எங்களுக்கு தூக்கமே வராது. எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலுமே அதுல ஒரு கண்ணோட்டம் இருக்கணும், அதுல ஒரு சிறப்பு இருக்கணும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வருங்க, பசித்திரு தனித்திரு விழித்திருன்னு சொன்னாங்க. பசித்திருன்னா என்ன? பசியோடவே இருக்கணும். அதாவது என்னது? பசியோடவே இருக்கணும். அறிவு பசியோட இருக்க வேண்டும். தனித்திருன்னா இப்ப சூரியனுக்கு பிடிக்கல அப்படி தனிச்சிருக்கு. தனக்கென்ற தனிப்பட்ட இடத்தை எப்பயுமே பிடிச்சு வச்சுக்கணும். அதுதான் தனித்திரு. விழித்திருன்னா நாடகம் முடிகிற வரைக்கும் இங்க இருக்க இப்படியே பார்த்துக்கணும். நாடகம் முடிகிற வரைக்கும் அப்படியே பார்த்து இருந்தா காலையில மருத்துவமனைக்கு தான் போகணும். கண்டாக்டர் தேவை அது. அதுக்கு காரணம் அது அல்ல. எப்ப வேணாலும் எது வேணாலும் எடுக்கும் விழிப்புத்தன்மையோடு இருக்கணும். பசித்திருப்பா, தனித்திருத்தா, விழித்திருப்பி. முதல் எடுத்து எடுத்தா என்ன வருது? பதவி. பதவி வரும்போது துணிவு. பணிவோட துணிவும் அவசியம். அந்த பணிவு துணிவு இருக்கிறதான் தலைமை பொறுப்பை கொடுத்து அப்பா காட்டுக்கு போய் காவலை பாருங்க அப்படிங்கிற எண்ணத்தோடு அனுப்பி வச்சிருக்கா. இருந்தால் இந்த இடத்துல காவலுக்கு போகணும்னா உலகால மாதிபர சக்தி சிவனுடைய உடம்பில் பாதியை வாங்கி சிவன் பாதி சக்தி பாதி அத்தனாக விட்டு இருக்கிறார். எங்க இருக்காங்க சூர்யா? தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டுல தான் இருக்காங்க. இப்ப நான் வெளிநாட்டுல இருக்காங்கன்னு சொன்னேன். பழனிமலை இல்லையா? பழனிமலையில முருகன்ல இருக்காரு. சிவனும் சக்தி ஒன்று சேர்ந்து எங்க இருக்காங்க? திருச்செங்கோட்டில். ஆமா, அப்படிங்கிற காரணம் இருக்கு. திருச்செங்கோட்டுக்கே வந்தாருங்கிறதுலாம் அப்புறமா அதை பத்தி பேசிப்போம். ஆத்தா கிழவள்ளி பிரமாண நாயகி அபிராமியை அழைக்கலாமா? கூப்பிடுங்க. அபிராமி அபிராமி அபிராமி. ஓ செல்லாத்தா செல்ல மாரியாத்தா என்ன சந்தேகம் வந்து அடிக்கலாக நெல்லாத்தா செல்லாத்தா செல்ல மாரியாத்தா இங்க நின்று இருந்து அருவிடாரி நெல்லாத்தா செல்லாத்தா எங்களை காணாத்தா கண்ணாத்தா எங்களை காணாத்தா என்ன சொல்லுங்க நீங்கத்தா உங்க பெருமையை இந்த உலகத்தை எடுத்து பாராட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பெயர் என்று சொல்லடி நீ செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்கள் இருந்து அருவிடாரி நெல்லாத்தா
காத்திருப்பது என்பது கூட சுகமான ஒன்று. ஏனென்றால் சீதை அப்படி காத்திருந்த ராமனுக்காக, சந்தபதி காத்திருந்த ஹரிச்சந்திரனுக்காக, சாவித்திரி காத்திருந்த சத்தியவானுக்காக. ஆனா அந்த வள்ளி காத்திருப்பது யாருக்காக? 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 பின்னாடி விழுந்துறாதே. முருகன், சண்முகன், சரவணன், குகன், சுப்பிரமணியன், கந்தன், கடம்பன், கார்த்திகை. என்னங்கய்யா? ஐயா 100 ஐயா அவர்கள் எனக்காக அன்பளி பறித்து பெறப்படுதில்லை. ஐயா நன்றி, நன்றி, ரொம்ப நன்றி, நன்றி. 100 மணிக்கு சொன்னாரு, அவர் அப்படிதான் சொன்னாரு. இப்படியோ ஐயா அவர்களுக்கு நன்றி, ரொம்ப நன்றி. என்ன பாருங்க, சுமனில் வெட்டுக்கலந்து 6 தீபங்களாக தோற்றுக்கப்பட்டு சரவண பைகள் விட்டு 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டாரு அந்த முருக கடவுள். அப்படி படம் சொல்லி சுப்பன் பேர் பட்டு கேட்ப சீரன் சுரபவனாசம் சுபனா இருந்தாலும் எவனா இருந்தாலும் பிரணபத்துக்கு விளக்கம் வேணும்னா மண்டியிட்டு வாய்ப்பத்தி அமரணும்னு சொல்லி சுபனையே மண்டியிட வைத்தானே சுவாமி மலையிலே அந்த முருக கடவுள். சிவடைய பிள்ளை, ஆதிபரசு மக, விநாயகோட தம்பி, ஐயப்பண்டி அண்ணே, ஆண்டி, பண்டாரம், பரதேசி. இன்னும் பரதேசி அப்படிங்கிற சொல்லிக்கிறேன். ஏன்னா முருகன பரதேசின்னு சொன்னா உங்களுக்கு கோபம் எதுவும் வராது. ஏன்னா விவரம் தெரியும் உங்களுக்கு. ஆமா, மற்றவர்களுக்கு என்ன கோபம் வரும்? முருகன பரதேசின்னு சொல்லாம ஐயா சொல்லாமல, அப்புறம் என்ன விவரம் தானே. அவர் எல்லாத்தையும் இப்படிதான். ஆமா, இல்ல விவரம் தெரிஞ்சாலும் தலையாட்ட முடியும். விவரம் தெரியாம இருப்பாரா? ஏன்னா அகராதி படிச்சிருக்கார். சுக்குக்கு முந்திய மருந்தமலை சுப்பிரமணியனுக்கு முந்திய தெய்வம் சொல்லியிருக்கார். தமிழ் கடவுள், தமிழ் என்றாலே அழகு, அழகு என்றாலே முருக கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. இந்த இடத்துல பரம் என்பது என்ன? வெடிக்கிறவங்க பரம் என்பது என்ன? பரம் என்றால் உலகம், தேசி என்றால் சுற்றுவது. அப்ப உலகம் சுற்று வாழ்வன் யார்? சூர்யா. விஞ்சு பேர் சிவாஜி கணேசன். மானங்கட்டவனே சிவாஜி கணேசன் எங்க போய் உலகத்தை சுற்றுறாரு? முகரக்கட்டை பேர். சரி, உலகம் சுற்று வாலிபன் யாருன்னா சிவாஜி கணேசனா? மயில் மேல ஏறி உலகத்தை வந்தார். அந்த முருக கடவுள் தான் உலகம் சுற்று வாலிபன். அதனால அப்பா நீ காடு போடுறாரு. 2 பெண்கள் உள்ளே தயாராகி கொண்டு இருக்கிறார்கள். எங்க கிளம்புறீங்க? டீ அவங்க கொண்டாந்து கொடுப்பாரு. சரி போயிட்டு வாங்க. சரி வாங்க. இடையூறு எதற்குமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால உள்ளே வைத்து நல்லது செய்யணும் என்ற காரணத்தினால இந்த இடத்துல இப்ப அப்பா சொன்ன மாதிரி காவலுக்கு போகணும். நான் மட்டும் ஒத்தையில போக முடியாது. ஆமா, ஒரு முறை தப்பாகமா எப்படி ஒரே டெக்னிக்கல் போசை நான் மட்டும் ஒத்தையில போய் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண போறீங்க? அதுல கூட்டமா போகணும்னு அப்பா சொல்லிட்டாங்க. கூட்டமா போய் கூட்டத்தோட நின்றுகிட்டு என்ன பண்ணுவோம்? அப்போ என்ன வேணாலும் பண்ணலாம். கூட என்ன கோயிலா போடாம தனிச்சு நின்று சிறப்பு சேர்க்க வேண்டாம். அதுதான் பெருமை. சரியா? அதனால இன்னைக்கு அந்த தோழிகள் 2 பெண்கள் உள்ளே தயாராகிட்டு இருக்காங்க. 2 பெண்கள் வருவதற்கு முன்னாடி முருகப்பெருமானை காதலிக்கலாமா? காதலிக்கலாமே. எப்படி என்னுடைய காதல்? இருந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்ற ஊர் சொல்ல வேண்டும். மக்கள் மனதில் என்றும் நீங்காத இடம் பிடித்த அந்த கேப்டன் ஐயா மொத்தமணி மாலை என்ற தொட்டு தொட்டு தானே வெக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட உள்ளத்திலே நீதானே உத்தமரு பேர் தானே புது நந்தவன போராடி புது சந்தனமோ நீதானே மனசா
நன்றி 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 இருந்தா சரி சந்தோஷம். யாருடைய ஆசை தான் சிறப்பு உண்டாக அந்த முருகனாகப்பட்டவர் அந்த கந்தனாகப்பட்டவர் எப்பொழுது என்னை வந்து ஆட்கொண்டு அழைத்து போவாரும் அப்படிதான் அவரால் எனக்கு ஒரு சிறப்பு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணங்கள் மனதிற்குள் இருந்தார். 4 பேர் போன பாதையில போகணும், 4 பேர் மெச்ச வாழணும். 4 பேர் போன பாதை எந்த பாதை? சூர்யா 4 பேர் போன பாதை இதுல வந்து இப்படி போய் லெப்ட் ரைட் எடுத்தோம்னா அந்த பைபாஸ் போயிடலாம். 4 பேர் வந்த பாதை இருக்கு. 4 பேர் போன பாதையில போகணும்னா நான் உண்மையை தான் சொன்னேன். அப்பர் சுந்தரம் மாணிக்க பச்சகர் திருஞான சம்பந்தர் என்று சொல்லக்கூடிய 4 பேர் போன ஆன்மீக பாதையில் போகணும். மாதா பிதா குரு தெய்வம் சொல்லக்கூடிய பெற்றவங்களோட குருவுடைய தெய்வத்துடைய அனுசரணை மனக்கிரகம் இருந்தால் வாழ்க்கையில சிறப்பாக பல செயல்களை செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு வலதுகை இடதுகை இந்த கையை இருந்தால் நம்பிக்கை என்று ஒன்று மட்டும் மனிதருக்கு மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்லிக்கிறேங்க. இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா, பெற்றெடுத்த தாய் யாருன்னு எனக்கு தெரியாது, பெற்றெடுத்த தந்தை யாருன்னு எனக்கு தெரியாது. அப்ப எப்படி நான் பிறந்தேன்? காட்டுக்கு வேலைக்கு செல்லும் பொழுது வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கிற பள்ளத்துல இருந்து என்னை கண்டெடுத்து வள்ளின்னு பெயரிட்டு இப்படி சிறப்பா வளர்த்து வச்சிருக்காங்கன்னா அவங்க மிஞ்சிக்க ஒரு தெய்வம் எங்காவது இருக்கா? கோவில் கருவல் உள்ள தெய்வம் தான். தன்னை 10 மாத கருவில் சுமந்து பெற்றெடுப்பவளும் தெய்வம் தான். கோவில் கருவல் உள்ள தெய்வத்தை விட தன்னை 10 மாத கருவில் சுமந்து பெற்றெடுத்த தெய்வமே பெரிய தெய்வம் என்று சொல்லுகிறேங்க. இந்த இடத்துல காரணம் நினைச்சுங்களேன், தாயா விடவ இடுப்புல சுமந்துக்கிட்டு தெருவழியா போகும்போது உலகத்தை உனக்கு முன்னாடி ஒரு உலகம் இருக்கு அப்படின்னு காட்டுவோம். ஆனா தந்தை என்ன பண்ணுவேன்? தோல்ல சுமந்து போவோம் குழந்தை. அப்ப உனக்கு பின்னாடி ஒரு உலகம் இருக்கு, அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்கன்னா அப்படின்னு அவர் சுட்டி காட்டுற தன்மை அவருடைய எத்தனையோ பேர் எத்தனை இடங்களை சிறப்பு சேர்த்தார். இப்ப 1000 கோயில்கள் அபிஷேகம் செய்தாலும் கிடைக்காத ஒரே ஒரு புண்ணியம் எதுல தெரியுமா? வயசான காலத்துல பெத்தவங்களை அமர வைத்து அவங்களுக்கு நாம செய்கிற பணிவிடையில கோடி கோடியா கொட்டி கொடுத்து நீ பெரிய வீட்டை கட்டி வீட்டுக்கு பேரை மட்டும் அன்னையிலன்னு வச்சுட்டு அன்னையை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்தினா எந்த பலனும் கிடையவே கிடையாது. அப்ப என்ன பண்ணுவா? இறைவனாகப்பட்டவன் நம்ம நோக்கி வரவே மாட்டான். என்ன காரணம் தெரியுமா? பெற்றா ஒவ்வொரு தெய்வங்கிறது யார் தெரியுமா? எல்லா இடத்துலயும் தெய்வம் இருப்பாங்க. கண்ணுக்கு தெய்வாங்களா? எல்லாரையும் காப்பாற்ற முடியுமா? காப்பாற்றலாம், மறைமுகமா இருந்து காப்பாற்றுவாங்க. தெய்வம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா தெய்வத்தை தான் நான் ஆதரிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி நான் தெய்வம் இல்லைன்னு சொல்ல முடியும்? ஆனா ஒரு பெண்ணாகப்பட்டவ ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் தாயா இருக்கிறா பாருங்க, அவதான் தெய்வத்தின் மறு அம்சம். எல்லா இடத்தையும் தெய்வம் இருக்க முடியாதுதான். ஒரு தாயை படைத்து அந்த தாயும் தந்தையுமாக சிவனும் சக்தியுமாக அங்க ஒவ்வொரு இடத்துலயும் தாயும் தந்தையுமே விட்டுருக்காங்க. அதுதான் சிறப்பான காரணம். இருந்த போதும் இந்த இடத்துல அவங்களுக்கு பெற்றவங்களுக்கு சிறப்பு சேர்க்கணும். விடியறதுக்குள்ள பிரம்ம முகூர்த்தத்தில் சிறப்பான முறையில் முருகனை நான் திருமணம் செய்ய வேண்டும். சூர்யா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். முருகனை நான் காதலிக்கிறேன் 2ஆம் தரமா. ஏற்கனவே அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. திருமணமான அவரை மீண்டும் நான் காதலிச்சா ஏன் கல்யாணம் நடக்குமா இல்ல பிரச்சனையில முடியுமா? அது பிரச்சனையில தான் வரும். என்ன சொல்றீங்க? ஏன் முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணிட்டாருல பிரச்சனை வருமா? ஐயா பிரச்சனை மட்டும் வந்தா பரவாயில்லப்பா, அடிப்படி சண்டை வரும். ஆமா, அப்புறம் மண்டை உடையும், ரத்தம் வரும், சக்கரை கப்பி சண்டை வரும். சக்களத்தி சண்டை வரும், சக்கல் கப்பி சண்டை வராது. அதான் சக்களத்தி சண்டை வரும். ஆமா, தேவையா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். ஏங்க காதலிக்கும் போது பிரச்சனை வருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுவும் சாதாரண ஒரு ஆம்பளை காதலிச்சால பிரச்சனை வரும்போது இன்னொருத்த அதாவது கணவன் இன்னொரு பெண்ணுடைய கணவன் முருக பெருமான் அவரை காதலிச்சா எவ்வளவு பிரச்சனை வரும். பிரச்சனைக்கெல்லாம் நான் பயப்பட ஆள் இல்ல, சண்டை தான் முன்னாடி நிப்போம். ஆனா எனக்கு சின்ன பயம் தான். என்ன தெரியுமா? என்ன பயம்? ஏன்னா ஏற்கனவே அவர் கல்யாணம் ஆயிடுச்சு. ஒத்த பழத்துக்கு ஆசைப்பட்டு இருக்கிறதுல அவுத்து போட்டு ஒத்த கோமணத்தை கட்டி பழனிமலையில நிக்கிறாரு. நாங்க 2 பேரும் இங்க சண்டை போட, அவர் கோமணத்துறாங்க அப்படி இருக்கு. நாங்க 2 பேரும் இங்க சண்டை போட இருக்கிற ஒத்த கோமணம் காத்துல பறந்து போச்சுன்னா என்ன பண்றது? கோமணமும் கோட்டி தரும். அவர் என்னுடைய கணவர், என்னுடைய புருஷன், என்னுடைய ஆத்துக்காரர். அவர் எப்படி இருந்தாலும் எனக்கு சம்மதம் தான். உன் வேலையை பாரு, வந்தமா கல்யாணத்துல விருந்து சாப்பிட்டோமா அதோட போனோமான்ற விருந்து தயாராகி கொண்டிருக்கிறது. மறந்து இல்லையா? மறந்து. ஓ, அப்ப விருந்து மருந்து கொடுத்தாதான் வருவீங்க.
ஆமா நல்ல விஷயம் தான். அப்ப இது இல்லன்னா வரமாட்டீங்க சாப்பிடுறது. இல்ல செட் ஆகாது. உயிர் வாழ சாப்பாடு தானே முக்கியம், மருந்து எல்லாம் முக்கியம். சரி கடந்து போது விடுங்க, உங்களுக்கு மருந்து வேணும். ஆமா நான் வரும்பொழுது பாருங்க, பொன்னமராவதி வரும்போது எனக்கு ஒரு யோசனை. என்ன யோசனை? எப்படியா இருந்தாலும் முருகனை கல்யாணம் பண்ணாம இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன். உங்க தலைமையில தான் 4 பேர் தலைமையில தான் எனக்கு கல்யாணமே நடக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்க விருந்து மட்டும் போட்டா நீங்க வர மாட்டீங்க. உங்களுக்கு மருந்து கொடுத்தாதான் நீங்க வருவீங்க. அப்படிங்கிறதுக்காக வரும்போதே ஒரு பைய நிறைய நான் வேற வாங்கிட்டேன், செல்வா வேற வாங்கிட்டு சொல்லிட்டேன். தம்பிங்க அது அப்புறம் பைய எங்க இருக்கு? இது உங்க பைய வேற மைசூர் பக்கம் இருக்கு பாருங்க, ஒரு பெரிய அட்டைப்பட்டி. அது நிறைய மருந்து தான் வாங்கி வச்சிருக்காரு செல்வா. நான் வேற நிறைய அட்டைப்பட்டி உள்ள வச்சிருக்கேன். உனக்கு எதை பிடிச்சிருக்கோ அதை எடுத்து சாப்பிடு. நான் வேண்டாம் நான் சொல்லவே மாட்டேன். யாராருக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுங்க. எனக்கு சந்தேகம் இல்ல. என்னப்பா நான் என்ன மருந்து சொல்றேன், உனக்கு பிடிச்சத நீ சொல்றியா? எனக்கு பிடிச்சத நான் என்ன மருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றேன். உனக்கு எது பிடிக்குன்னு சொல்லு, அப்படியே ஒதுக்கி உன்கிட்ட கொடுத்துறேன், நீ எடுத்து சாப்பிட்டுக்கோ. எனக்கு பிடிச்சது ஓக்கா. ஓஹோ அத பச்சை தண்ணி மாதிரி இருக்கு, வீட்டுக்கு தெரியாது. ஆரஞ்சு வாழை சூப்பரா இருக்கும். உனக்காக தான் நான் வாங்கி வந்திருக்கேன். அத வேணாம்னு சொல்லாத. என்ன மருந்துன்னு சொல்லவா? என்ன மருந்துங்க? குருண மருந்து, பூச்சி மருந்து, பால்டாயில், எலி மருந்து, இவ்வளவு உனக்காக தான் நான் வாங்கி வந்திருக்கேன். அது உனக்கு. உன்னெல்லாம் படுக்க போட்டு வாயில ஊத்தக்கூடாது, உன் காதை ஊத்தி போன அப்பதான் போய் சேருவ சீக்கிரம். மூதேவி முகரையா பாரு. என்னடா கேக்குற நீ? நீ வராதன்றேன். கிளம்புங்க, 4 பேர் ஜாமத்தை எடுத்துக்கிட்டு போக. நீங்க இருப்பா, அவன் மட்டும் கிளம்பட்டும். சரி விடு, இப்ப ஜாமத்தை எடுத்துக்கிட்டு போயிருவேன். இது இல்லைன்னா காசு கொடுக்க மாட்டாங்க ஊர்ல. இப்ப நாளைக்கு சோத்துக்கு என்ன? ஆமால ஐயா, அவன் அந்த பையன் வந்திருக்காப்லையா? ஐயே, அவன் பளிச்சுன்னு சொல்லுவேன் சோத்துக்கு. சரி சுப்பிரமணியன் தான் பாக்கணும். அவன் நின்று ஓரணும் அசையாது அப்படிங்க சொல்லிருக்கேன். என்னுடைய காதலை மீண்டும் ஒரு முறை சொல்லணும்னா, அருமையான ஒளிபெருக்கி மணி, ஒளிபெருக்கி சிறப்பான ஆடியோஸ் கேளமுடியை சேர்ந்த மணி அன்பு அப்பா அவர்களுக்கும் அருமை சகோதரர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பெயர் சொன்னால் போதும் தரம் எழுதியிருக்கிறாங்க. என்னது? பிர்லா சிமெண்ட். ஏப்பா தம்பி, சிமெண்ட் எல்லாம் வியாபாரம் பண்றீங்க? இந்த பையன் சொல்றாப்ல அது விளம்பரத்துல தானே வர. விளம்பரமா? என்ன சிமெண்ட் வியாபாரம் பண்ணிருக்க? ஒளிபெருக்க சொல்லிட்டு இருக்கப்பா நீ. நம்ம ஒளிபெருக்கி, அது நம்ம ஒளிபெருக்கி. நம்மளே விளம்பரம் பண்ணலாமா? அதுதானே உலகெங்கும் தெரியும். அது சிறப்பான ஒளிபெருக்கி மணி அப்பா அப்படிங்கிற ஒளிபெருக்கி. ஆரியம் சிறப்பு தான். ஆரியம் மட்டும் இல்ல, அதுல பணிபுரிகிற நண்பர்களும் சரி, ஆமா உரிமையாளர்களும் சரி. ஆமா, அங்க இருக்கிறவங்க எல்லாம் வேலைக்காரங்க மட்டும் கிடையாது, அருமையான மூலக்காரங்க. ஒரு இடத்துல வேலைக்கு வைக்கணும்னா வேலைக்காரங்களை வச்சா பத்தாது, அது வேலைக்காரங்க வச்சுங்களேன். என்னமோ கடமைக்கு அண்ணன் வரதுக்குள்ள அப்படியே போய் ஒரு டீயை சாப்பிட்டு வந்துடும். ஆமா, வந்து நான் பாத்துக்கிட்டா இருக்க போறாரு அப்படிலாம் யோசிப்பீங்க நீங்க? யோசிக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைல இருக்காங்கல்ல, அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும், வேலைக்காரங்களுக்கு இருக்கிற மூலக்காரங்களை வைக்கணும். அண்ணன் வரதுக்குள்ள இன்னும் 2-3 வேலையை சேர்த்து செஞ்சோம்னா அண்ணன் சந்தோஷப்பட்டு நமக்கு ஏதாவது சம்பளத்தை ஏற்றி கொடுப்பாரு. அப்படி சம்பளம் ஏற்றி கொடுக்கறது அடுத்த கிட்ட பிரச்சனை. பாராட்டு வரல, பாராட்டுக்கு மயங்காத மனிதர்கள் யாராவது இருக்காங்களா? கிடையவே கிடையாது. அப்ப அந்த பாராட்டு தன்மை இப்படி நம்ம வந்து சில இடங்கள் நேற்றெல்லாம் போகும்போது நாங்க உங்களை பார்த்து பாடுறதை விட மைச்சட்டுக்காரையே தான் குருன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவரு கூட நினைப்பாரு, என்னப்பா நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்காங்களே இவங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு. காரணம் அதல்ல, மைச்சட்டு ஒண்ணுமே இல்லை. ஆமா, ஒண்ணுமே இல்லை. கத்தி தொண்டாக போனதான் மிச்சம். ஏத்துங்கன்னு சொல்றதுதான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவரு நினைச்சிட்டு இருக்காரு என்னப்பா நம்மளே பார்த்துருக்கேன். ஐயா ஆத்தீங்கன்னா என்ன பண்ணுவே? அப்படி அந்த பக்கம் திரும்பாம நாங்க பாடுறோம்னா அந்த அளவுக்கு சிறப்பான முறையில் அங்க ஒளிபெருக்கி இருக்குன்னு அர்த்தம். அதானே? சரி, காதல் தொண்டையில தான் நினைச்சு மாமங்கிட்ட முருகன் மாமா, அவரு எனக்கு மாமா தானே. எவரு? இவரா? மனசு சொல்லுது, மனசுல ஒன்ன பத்தி நினைப்பு கொள்ளுது, தொழுவலைய அரைச்சு
நன்றி 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 நன்றி. அதே முத்து சுவாமியாடி அவர்கள் எனக்காக 101 அன்பளி கொடுத்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் கடவுள் இன்னும் முதலாளி என்ற பாடல் கேட்டுள்ளார். அப்பா இது எல்லாமே ராஜபாட் பாடக்கூடிய பாடு. ஆமா நான் பாடினேன்னா அப்புறம் அவர் என்ன பாடம் தெரியல, ஒன்றும் பிரச்சனை. ஆனால் அந்த கண்டிப்பாக அந்த பாட்டை பாடுது. அன்பு அப்பா அவர்களுக்கு நன்றி நன்றி. கண்டிப்பா ஒரு பக்கம் பாக்குறா, ஒரு கண்ணை சாக்கிறா. அதுவும் ராஜபாட் பாடுறா, எல்லாமே அவர் பாடுற பாட்டு. ஒண்ணும் பிரச்சனை இல்லை, பாடுவோம். அதனால இதை அடுத்த அன்பளை பெருத்து அப்பா நூறையா அவர்கள் எனக்காக ரூபாய் அன்பளை பெருத்து விரும்பத்தில் அன்புள்ள திறக்க அன்பு சார்ந்த உள்ளங்கள் அத்தனை பேர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன பாட்டு? அதனால மனசுக்கு அப்படிலாம் ஆசை காதல் நிறைய சொல்லவா வேணும். முருகப்பெருமானை காதலிக்க வேண்டும் என்றால் ஒரு நாள் போதாது, ஒரு வாரம் போதாது, ஒரு மாதம் போதாது, ஒரு ஆண்டு காலம் போதவே போதா. இப்ப நீங்க சொன்னீங்க முருகனை கல்யாணம் பண்ணா பிரச்சனை வரும், சண்டை வரணும். சண்டை வருமா? வராது, வாய்ப்பே இல்ல ராஜா. ஏன் தெரியுமா? முருகனுடைய அப்பா யார் தெரியுமா? சிவபெருமான். அவருக்கு எத்தனை மனைவி தெரியுமா? 3 மனைவி இருக்குல்ல. சிவனுடைய உடம்பை பாதி கொடுத்தா சிவன் பாதி சக்திபதி அர்த்தனார் தலையில் சுமந்துட்டு இருக்கார். மதுரைக்கு வந்து சொக்கநாதர் மாதிரி மீனாட்சி கரப்பிடித்தார். அப்பாவுக்கு 3 மனைவி இருக்கும்போது வராத சண்டை, மக 2வது கல்யாணம் என்ன சண்டை வரும்? வருமா? வர. அப்ப முருகனுடைய அண்ணன் யாரு? விநாயகபெருமான். அவருக்கு எத்தனை மனைவி? 16 மனைவி. அத்தனை மனைவி இருக்கிற இடத்துல பட்டத்தில் அநேக 3 பேர் சித்தி புத்தி வளமை சொல்லி 3 மனைவி 16 மனைவிகள் உண்டு. அப்ப இத்தனை மனைவி இருக்கிறதுல சண்டை வரல. அப்புறம் என்னையா சண்டை வர போகுது 2வது போனா சரி அதை விடுங்க. முருகனுடைய மாமா யாரு? கண்ணை கர்ம கண்ணீர் கண்ணை கோகுலத்து மாசன் அனைத்து பொருளுக்கு ஓடோடி வருவார். கீதையை கண்ணன் சொல்லிக்கிறேங்க. எங்க கொண்டாலும் ஓடி வந்து நிற்பார் கண்ணை. ஆனா பாருங்க, இதயத்தை இடம் கொடுத்தார் மகாலட்சுமிக்கு மகாவிஷ்ணு. பூலகத்தை பிறந்த பெண்ணாக்கப்பட்டவர் தான் அன்னைக்கு ஒரு மாலை எடுத்து திருமாலுக்கு திருமாலே பெருமாளே நீங்க ஏதோ வேண்டும் வைக்க ஓடோடி வந்தார் காக்கக்கூடிய கடவுள் மகாவிஷ்ணு. என்ன ஊருக்கு வந்தாரு? ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு என்ன சிறப்பு? ஸ்ரீவில்லிபுத்தூர் பாத்தீங்கன்னா பால்காவா அப்படியே நொறுக்கி எடுக்கும். நல்ல நெய்யெல்லாம் போட்டு நல்லா அப்படியே வாசம், நெய் வாசம். எதை மறக்கிறோமோ இல்லையோ நம்ம ஆளுங்க சாப்பிடறத மட்டும் மறக்கிறதே இல்லை. வயிறு முக்கியமா வரலாறு முக்கியமா? ஐயா வயிறு தான் முக்கியம். ஐயா வயிறு தான் முக்கியம், வரலாறுலாம் அப்புறம் தான். ஆமா வயிறு பண்ணி பார்ப்போம். அது ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பெருமை நிறைய இருக்கு. ஆண்டாள் பிறந்தாலும் ஒரு சிறப்பு. இன்னொரு பெரிய சிறப்பு இருக்கு. கோபுரம், சிற்பங்கள் இல்லாத கோபுரம், அரசாங்க தமிழ்நாடு அரசாங்கம் முத்துற சின்னம் ரோட்ல இருக்கு. அதெல்லாம் சொல்லாம பால்கோவா சாப்பிடறதுன்னு சொல்லிட்டு இருக்கு. இப்ப ஊர் பேர் சொன்னா பால்கோவா ஞாபகம் வந்துச்சு இல்ல? ஆமா. திருநெல்வேலினா திருநெல்வேலினா அது அல்வா, திருப்பாச்சி அருவா, காங்கேயம் காளை, பத்தமரை பாளை, திண்டுக்கல் கூட்டு, ராஜபாளையம் நாய், மானாமதுரை மல்லி, மதுரை மல்லி, மானாமதுரை மாதிரி கொண்டு மதுரை மல்லி அப்படிங்கிற இடம் இருக்கு. ஆறாங்கல்ல திருப்பணம் பட்டு, காஞ்சிபுரம் பட்டு, ஆரணி பட்டு, மாயவரம் ஏறுகுட்டி என்ன என்ன ஏறு மொட்டைன்னு சொன்னா என்ன ஏறு? அந்த ஏறுகுட்டியோட மாட்டுக்கு அத சொல்லுங்க. மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறுகுட்டி அப்படிங்கிற காரணம் இருக்குல்ல. அப்ப ஊர் பேரை சொன்னா டக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது. சரி நல்ல விஷயம். நேரம் முருங்கால விழுந்திருக்கும். முருகன் நினைச்சுக்கிட்டே இருப்பாரு. கங்காத்திட்டு இந்த ஆமா இந்த கும்மாயத்தை வச்சுட்டு கங்காத்துறதே தான் வேலை இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. பாருங்க நேரம் முருகன் மேல இருந்து பாப்பாரு. இந்த பையன் நம்ம கேட்கலாம். முருகன் முருகப்பெருமான். ஹலோ, அந்த புட்டு இந்த புட்டு ஏரியா புட்டு இதெல்லாம் சொல்லிட்டேன். அந்த திண்டுக்கல் அருவா அது உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லைண்ணா. அப்படியே வாங்கி வாங்கின ஒரு நல்ல பொம்பளை எங்கேயுமே போகணும். காலமான காலத்துல கரிச்சான் காவடி அடிச்சான் முழு தேங்காய நாய் உருட்டின கதையா? நல்ல பொம்பளை இருந்தா மட்டும் நீ என்ன பண்ண போற? ஒரு கார் வேகமா ஓடுன்னு வச்சுக்கலாம் மணி, அந்த காரை விரட்டிட்டு ஒரு நாய் ஓடுமா பின்னாடியே. சரி அந்த நாய் என்ன ஏறி உட்காந்து காரை ஓட்ட போகுது? அட பக்கி உன்னாலதான் முடியலையே. ஏந்திரிச்சு நடனால 1 மணி நேரம் நடக்கிறது 1.5 மணி நேரம் சாப்பிட வர்றதுக்கு. இந்த லட்சம் நல்ல பொம்பளை பிள்ளை வேணுமா? என்ன உட்கார வச்சு சூட பத்தி இப்ப காட்ட போறியா? நீ மூடு. அதனால இதுக்கு அடுத்த முருகன் பெருமை சொல்லுங்க. அதுவே பாத்துக்கிட்டே இருக்கும் இருக்கு. அதனால செவ்வரளி தோட்டத்துல விடுமா அவரு அப்பா பாட்டு பண்ணுமா? பாடும். இத பாடிட்டு பண்ணுவோம். சாப்பிட்டாலும் அவர் நினைவு, படித்தாலும் அவர் நினைவு, தட்டு எடுத்து வச்சாலும் அவர் முகம். காதல் படுத்துற பாடு பாடு. காதலுக்கு கண் இல்லை. ஆமா தூங்கலாம் நினைப்பீங்க.
நீங்க ஆமா தூக்கத்துல கூட கனவுல வருவாரு கனவுல அவர் தான் வராரு வந்து நிக்கிறாரு கையில் பிடித்துக் கொண்டு சாப்பிடலான்னு தட்டை எடுப்பீங்க ஆமா அதுலயும் அவர் தான் முகம்தான் தட்டுல அவர் முடிஞ்சுதான் தெரியும் டம்ளர்ல பாப்பீங்க ஆமா அதுலயும் அவர் முகம்தான் தண்ணில அவர் முடிஞ்சுதான் தெரியுமே ஆமா காதல் படுத்துற பாடு பாத்ரூம்குள்ள போவீங்க பாத்ரூம்ல கண்ணாடி இருக்குமா இல்லையா கண்ணாடி இருக்கு அதுக்கு மேல நீங்க அடுத்து வேணாம் நீங்க வேற ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நம்ம பாட பாடிடுவோம் செவ்வரளி தோட்டத்திலே ஒன்ன நினைச்சே தெரிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு செவ்வரளி தோட்டத்திலே ஒன்ன நினைச்சே தெரிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு அக்கம்பத்துல யாரும் இல்லை ஆளு யாரும் இல்லை சுத்தமற்ற பார்க்கையிலே துடிக்கும் அழகதிலே செவ்வரளி தோட்டத்திலே ஒன்ன நினைச்சே தெரிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு கொட்டுகிற அருவிகளே கொழுகிற குருவிகளே பட்டோட மலர்களே பசிக்கிற மனசுக்குள்ள கொட்டுகிற அருவிகளே கொழுகிற குருவிகளே பட்டோட மலர்களே பசிக்கிற மனசுக்குள்ள உடம்பை ஆரம்பில்லை உத்தரவு தேவையில்லை அண்ணே ஆசைகள்லாம் சொல்ல நினைச்சு சொல்லாம வந்தான் சிவரளி தோட்டத்திலே ஒன்ன நினைச்சு என்ன கிட்ட பாடுதம்மா இந்த மனசு என்ன 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 இருக்கும் என்ன மத்தியிலோடு செவ்வரளி தோட்டத்திலே ஒன்ன நினைச்சு கிட்ட பாடுதம்மா இந்த மனசு கம்பத்து யாரும் இல்லை ஆளு யாரும் இல்லை சுத்தமற்ற பார்க்கையிலே துடிப்போ அழகதிலே செவ்வரளி தோட்டத்திலே ஒன்ன நினைச்சு கிட்ட பாடுதம்மா இந்த மனசு நன்றி 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 வள்ளிக்கு சக்களத்தி யார் கேள்விக்குரியா அவர் எங்கே பிறந்தாரா விரிவா விரிவா கண்டிப்பா 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 கேஆர்பி அண்ணவர்கள் எனக்காக பிறப்பிடித்துள்ள அன்பு உள்ளத்திற்கு நன்றி வாழ்க நம்மினம் கண்டிப்பாக நமக்காக உயர்த்து ஐயா மாணவின் ஐயா பாடல் படம் படிக்கி இவன் துவார் தேவேந்திர வம்சம் கேஆர்பி என்னினம் என்றாலே என்ன போட்டிருக்கிய சிறப்பு துவாரை சேர்ந்த அன்பு கேஆர்பி அன்பன் அவர்கள் எங்களுக்காக விரும்பத்தில் நன்றி 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 கலந்த வணக்கம் 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 கண்டிப்பாக பாடுவோம் சிறப்பை சேர்ப்போம் ஆமா ஒன்றும் பிரச்சனை
ஐயா கேட்ட மாதிரி ஒரு பாட்டை பாடுறோம் நம்ம இனத்தை ஒரு பாட்டு. அதனால ஆடி முடித்து நினைக்க மழை கிடைக்குதடி